கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் தேவனே நம் ஆதாரம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்திருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வசனம் சொல்லுது, நம்முடைய குறைவை எல்லாம் தேவன் தான் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அதை எப்படி நிறைவாக்குகிறார்னா, இந்த உலகத்தின் ஸ்டாண்டர்ட் படி இல்லை. இந்த உலகத்தில் பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதன்படி இல்லை. பொருளாதாரம் ஏறும் இறங்கும், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும், சாதகமாக இல்லாமல் இருக்கும். அதனால இல்லை, நம்முடைய படிப்பின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய வேலையின் அடிப்படையில் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் ஆதரிக்கிற மக்களின் அவர்களுடைய திறன்படி அல்ல. கர்த்தர் எப்படி நிறைவாக்குகிறார்னா, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அதை நிறைவாக்குகிறார். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, நான் செழிக்க, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க தேவன் தான் என்னுடைய ஆதாரம். 3 யோவான் 2 பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்முடைய ஆத்மா வாழுகிறது போலவே நம் பூமியிலும் எல்லா காரியங்களிலும் செழித்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும், நம்முடைய வழிகளை வாய்க்க செய்யணும் என்று தேவன் விரும்புகிறார். சரீரத்திலையும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் பூமியில நான் வாழ்ந்திருக்க நான் என்ன பண்ணணும், எதனால் நான் இதை சம்பாதிப்பேன்னா, என்னுடைய சொந்த முயற்சினால் அல்ல, என்னுடைய படிப்பு, என்னுடைய உழைப்பு என்னுடைய ஆதாரம் அல்ல, தேவனே என் ஆதாரம். படிப்புனால தான் ஒருத்தன் உயர்ந்திருப்பான்னா, படித்தவங்களாம் எல்லாருமே உயர்ந்திருக்காங்களா? எத்தனையோ பேர் அதிக படிப்பு படித்து வாழ்க்கையின் கீழ்மட்டத்தில் இருக்காங்க. உழைப்பினால்தான் ஒருத்தன் உயர்வான் வாழ்ந்திருப்பான் அப்படின்னா, எத்தனையோ விடிஞ்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் தொடர்ந்து கடினமாக உழைச்சி 1 வேளை 2 வேளை அப்படின்னு எடுத்து அதிகமாக உழைக்கிறவங்க இருக்காங்க. அப்படி வாழ்நாள் முழுக்க ரிட்டையர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் மரிக்கும் தருவாரம் வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் உயர்ந்த பாடு இல்லை. உழைத்தவர்கள் எல்லாருமே உயர்ந்திருக்கார்கள் அப்படின்னு பூமியில் பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, நாம் வாழ்ந்திருக்கத்தக்கதாக நம்முடைய ஆதாரம், நம்முடைய உழைப்போ, நம்முடைய படிப்போ, நம்முடைய முயற்சிகளோ, நம்முடைய சாதுரியமோ, இல்லைன்னா ஆள்பலமோ, நம்ம தூக்கி விடுகிற மனிதர்களோ அல்ல. நம்முடைய ஆதாரம் தேவனே. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். வசனம் சொல்லுது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. பூமியில எனக்கு நன்மை என்று சொல்லுகிற யாவுமே என் தேவனாலே உண்டாகிறது. அந்த வசனம் சொல்லுது தொடர்ந்து, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பூமியில எது நன்மையான காரியங்கள் எது உண்டாயிருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன்தான் ஆதாரம், அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1:17 பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பூமியில உண்டாகல, பரலோகத்துல உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருது. எனக்கு நான் பூமியில நான் உயர்ந்திருக்கனாலும் எனக்கு அந்த ஆசீர்வாதமும் உயர்வும் செழிப்பும் எங்கேருந்து வரும்னா, பூமியிலேருந்து வராது, பரலத்திலிருந்து உண்டாகும். அவரிடத்திலிருந்து, என் தேவனிடத்திலிருந்து தான் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பேச்சுக்கு சரி, வாழ்க்கை நடைமுறைக்கு வித்தியாசம் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் நாம் வாழ்வதே பூமிக்குரிய ஸ்டாண்டர்ட் படி வாழக்கூடாது, அவருடைய ஸ்டாண்டர்ட் படி, அவருடைய அந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களின்படி நாம் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களின்படி, ஒழுங்கின்படி நாம் வாழும்போது தான் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, நான் பூமிக்குரிய அறிவின்படியாக அல்ல,
ஆவிக்குரிய சில கொள்கைகளின்படியாக வழிமுறைகளின்படியாக தான் தேவன் எனக்கு ஏற்கனவே சம்பாதித்து வைத்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாகுது. அவரிடத்திலிருந்து நான் அதை சம்பாதிக்க முடியாது. அவரிடத்திலிருந்து நான் இலவசமாய் கிருபையாய் தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதெல்லாம் செஞ்சு சம்பாதிச்சு தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறணும்னு வேதம் சொல்லலை. நான் சம்பாதிக்க வேண்டிய சகல காரியத்தையும், நான் செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் இயேசு எனக்காக ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்துட்டார். ஆனால் தான் பார்க்குறோம் 2 கொரிந்தியர் 8:9 வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானாராம். எதுக்கு? நாம் ஐஸ்வர்யம் உள்ளவான்களாய் மாறும்படியாக, நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானாராம். அப்ப என்னுடைய தரித்திரத்தையும் குறைகளையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டா இனிமே நான் அதை சுமக்க தேவையில்லை. எனக்காக அவர் ஐஸ்வர்யத்தையும் நன்மைகளையும் நிறைவையும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அவர் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம் பூமியிலே நான் செழித்திருப்பதற்காக, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் எந்த ரீதியில எப்படி நமக்கு கொடுக்கிறார் என்றால், அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இந்த விசுவாசம், தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அவர் கொடுத்தது. அவர் தான் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். அவர் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் சொல்றோம்ல, எப்படி பெற்றுக்கொள்கிறோம்னா விசுவாசத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்கிறோம். அது எபிரேயர் 11:32 34 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதில் பார்க்குறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் என்று பார்க்குறோம். தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டது, பூமியில ராஜ்யங்களை ஜெயிச்சது, நன்மைகளை சுதந்திரித்தது எப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படையில். விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது நான் நம்புறேன் அப்படின்னு அமைதியா இருக்கிறது இல்லை. நம் செயல்பட வேண்டிய ஒரு காரியம், ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸா இருக்கணும். அது செயல்படுகிற விசுவாசமா இருக்கணும். இவங்க ராஜ்யத்தை எப்படி சுதந்திரித்தார்கள்? நான் கர்த்தரை நம்பினேன்னு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்ததுனாலே அவங்களுக்கு ஜெயம் கிடைச்சது, மற்ற ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள். இல்லை, அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தரை நம்பி இவர்கள் செயல்பட்டார்கள். நம்ம போறோம், யுத்த பலத்தினால போறோம், ஜெயிக்க போறோம் அப்படின்னு இல்லை. கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு யுத்த காலத்துல போகணும். பட்டயத்தோடு போறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு வாயில கர்த்தரை துதிக்கிற பாட்டோடு போய் நின்னா கூட கர்த்தரை நம்பி நம்ம செயல்படும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கும் அதுதான் உங்களுக்கு சொல்றார். நீங்க இருக்கிற நிலைமையில குறைவுகளில் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்க வேண்டும். அதுவும் உலக ஸ்டாண்டர்ட் படி இல்லை, பரலோக ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி உங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இருக்கிற நிலைமைக்கு கர்த்தரை காரணம் சொல்லாதீங்க. நீங்க அந்த கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக சம்பாதித்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் முயற்சி நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி செயல்படுங்கள். உங்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம பார்க்குறோம், கோலியாத் தாவீது கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோலியாத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு தாவீதுக்கு தெரியும். நான் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் உன்னை எதிர்த்து வருகிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிக்கல. அவன் என்ன பண்ணானா, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் போனான், கர்த்தரை நம்பி தான் போனான். ஆனா நின்ன இடத்துல நிக்காம அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடுனான்னு வேதம் சொல்லுது. பெலிஸ்தரின் பாளையத்துக்கு எதிராக ஓடி அந்த கோலியத்துக்கு எதிராக ஓடி போய் செயல்பட்டான். அவனுடைய செயல் ஒரு கல்லு தான். அந்த கல்லுனால தான் ஜெயம் கிடைச்சதுன்னு இல்லை, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆனா அவன் செயல்பட்ட அந்த ஒரு சின்ன கல்லை வச்சு ஒரு ராட்சதனை தோற்கடிக்கத்தக்கதான செயல் கர்த்தருடைய செயலா இருந்தது, தாவீதின் செயல் அல்லது. அந்த கோலியாத்து அவனை பார்த்து ஒரு சின்ன பையன், ஒரு நாய் அடிக்கிறவன் குச்சோட வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தாவீது இருந்தான். அவன் வந்தது ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த கூழாங்கல் இல்லை, அவன் ஓடி வந்ததுனால இல்லை. ஒரு சின்ன பையன் ஒரு ராட்சதன் முன்பாக ஓடி வந்ததுனால ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிச்சது கர்த்தரை நம்புறதுனால. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனா விசுவாசித்தவன் சும்மா இருக்கவில்லை, அவன் ஓடி வந்தான்.
அவன் அந்த கல்லை வீசினான். கர்த்தரை நம்பி செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் இருந்த நிலைமையிலே இருப்பது தேவ விருப்பம் இல்லை. நீங்கள் செழித்திருக்கணும், நன்மையினால் திருப்தி அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். கர்த்தர் நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தப்பட்டவராக இருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக அவர் சாபமானாரா சிலுவையில மரித்து. வேதம் சொல்லுகிறது சாபங்கள்ல ஒரு சாபம் என்னன்னா வியாதி ஒரு சாபம், சமாதானம் இன்மை ஒரு சாபம், சத்துருக்கள் வந்து கொள்ளையாடி போகிறது ஒரு சாபம், தரித்திரம் ஒரு சாபம். இந்த சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நான் தரித்திரமான இருக்கக்கூடாதுன்னு அவர் தரித்திரரா மாறினாராம். எதுக்குன்னா என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவராலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக, செழித்திருக்கும்படியாக. இது தேவனுடைய செயல். நான் ஐஸ்வர்யவாக வேண்டும் என்று நான் செயல்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பதிலாக இயேசு அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வது என்னுடைய காரியம். எப்படி பெற்றுக்கொள்வேன்னா, அவராலே நான் ஐஸ்வர்யவான் ஆவேன், அவராலே நான் செழித்திருப்பேன், அவராலே நான் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன், அவராலே நான் உயர்ந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு விசுவாசம் இருக்கணும். விசுவாசித்து சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தை நீங்கள் நிரூபிக்கிறபடிக்கு செயல்படுகிறவர்களாக இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றோம். அந்த கிரியினால உங்களுக்கு ஜெயம் கிடைக்கப்படுறது இல்லை. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்க விசுவாசம் தான். ஆனா விசுவாசம் தனித்திராது, செயலோடு இருக்கணும். நான் செஞ்சதுனால எனக்கு ஜெயம் கிடைக்குதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். அவரே உங்கள் ஆதாரம். அதை பெற்றுக்கொள்வது உங்கள் விசுவாசம். செயல் இல்லாத, கிரியைகள் இல்லாத விசுவாசமா இருக்கக்கூடாது. கிரியைகளோடு இருக்கிற விசுவாசத்தை நிரூபிக்கிற கிரியைகள் இருக்கணும். கர்த்தர் என்னை செழிக்க செய்வார் என்று நம்பி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். மார்க் 11:22-24 சொல்லுது, நான் ஜெபத்தில் எதை கேட்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கணும். நான் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற அந்த பதத்துக்கு கிரேக்க மொழியில சுதந்தரிப்பேன் என்று ஒரு அந்த ரீதியில தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கான். நான் விசுவாசத்தோடு நான் கேட்கும்போது பெற்றுக்கொள்வேன் என்றால் அப்படி காத்திருக்கிறதில்ல, நான் சுதந்தரித்துக் கொள்வேன். கானானை இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் அவங்கள கூட்டிட்டு போனார். அதை சுதந்திரிக்க வைத்தது யாரு? கர்த்தர் தான். ஆனா இவங்க சும்மா இருந்திருக்கக்கூடாது. சும்மா இருந்து கர்த்தர் தருவார் கர்த்தர் தருவான்னு உட்கார்ந்து இருக்கல. இயேசு சிலுவையிலே நமக்காக பாவ மன்னிப்பை சவதரித்தார். நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்து தீர்த்து நமக்காக சுகத்தை சவதரித்தார். நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு நமக்காக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சவதரித்தார். தேவனோடு இருக்கிற உறவை சவதரித்தார். இயேசு சிலுவையில பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, நாம் பூமியிலே வாழ்ந்திருக்கும்படியான நன்மைகளை அவர் சவதரித்தவராக இருக்கிறார். அதை தான் இப்போ பார்த்தோம். அவர் எனக்காக தரித்திரரானபடினால் நான் இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இருக்கேன். நான் இன்னைக்கு தரித்திரத்தை சுமந்திருக்க அவசியம் இல்லை. இதை விசுவாசித்தவர்களாய் நான் சுதந்திரிக்கணும். எனக்கு ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்க காரிய நன்மை அது. அதை சவதரிக்கும்படியாக விசுவாசித்து செயல்பட வேண்டும். இனிமேமா போய் யுத்தம் செஞ்சு அதை நான் ஜெயிக்க போதில்லை. ஆண்டவர் எனக்காக ஏற்கனவே சவதரித்து இருக்கிறார். அதை நான் போய் சுதந்திரிக்க வேண்டும் என்ற ரீதியில கிரியை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரு. அவருடைய ஆசீர்வாதத்துல என்னன்னா பார்த்தோம்னா, அவன் பொன் வெள்ளி அநேக ஆடு மாடுகள் உடைய பெரிய செல்வந்தனாய் மாறினான். செல்வத்துக்காக தான் ஆண்டவரை தேடணும்னு சொல்ல, ஆனா செல்வமும் ஆண்டவர் நமக்காக சவதரித்த காரியம். ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எனக்காக சம்பாதிச்சு வச்ச ஒரு காரியம். நான் அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர்
இல்லை என்னுடைய கர்த்தர் இதுதான் எனக்கு நியமித்து வைத்தார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அதுக்காகவா அவர் தரித்திரரானார். அவர் தரித்திராயிட்டு நானும் இன்னும் தரித்திர நிலைமையில இருந்தா அவர் சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதது அவருடைய தப்பு இல்லை, என்னுடைய தப்பு. அவர் எனக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்தார் என்பதை விசுவாசித்தவனாய் நான் செயல்பட வேண்டும். செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு தருகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுது எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிகளுக்கென்று அவர் தம்முடைய தூதர்களை பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். நாம விசுவாசத்துல செயல்படும் போது நம்முடைய கிரியைகளில் ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அவர் நமக்காக தேவ தூதர்கள் இருக்கிற தடைகளெல்லாம் நீக்கி சகல காரியத்தை நமக்காக செய்து வைப்பார்களாம், பணிவிடை செய்வார்கள். சிலர் சொல்றாங்க அப்போ தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுங்கன்னு. வேதம் அப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 103:20-21 பார்க்கிறோம், தேவ தூதர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களா இருக்கிறார்கள். நம்ம தேவ தூதர்களுக்கு சொல்லணும் இல்லை, நம்ம கர்த்தரை விசுவாசித்து செயல்படும் போது நமக்காக கர்த்தர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார். நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிவதற்கு, சகல காரியங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு காரியங்களை செயல்படுறார். இது ஒரு மெத்தட், உலக ரீதியாக நடக்கல. இது எப்படி நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. எப்படி இந்த தயவு உண்டாச்சு, எப்படி இந்த ஒரு திறந்த வாசல் நம்மளுக்கு உண்டாச்சு, எப்படி ஒரு மார்க் நமக்கு வெளிப்பட்டது, எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. புரியாத அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார். ரெண்டாவதாக, நாம் தேவன் நமக்காக ஏற்கனவே சவதரித்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எப்படி சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் இன்னும் மெத்தட் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறோம், சங்கீதம் 1 முதல் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும், செழிக்கணும் அப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படையில் கிரியை செய்ய வேண்டும் என்று நம்மளுக்கு சொல்லுகிறார். ரெண்டாவதாக, அவருடைய வேதத்தில் நம்ம மூழ்கி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இரவும் பகலும் அதுதான் என்னுடைய தியானமாக இருக்கணும், அதுதான் எனக்கு பிரியமாக இருக்கணும். அதே காரியத்தை தான் யோசுவாக்கு சொல்லுகிறார். யோசுவா 1:8 வாசிக்கிறோம், நீ புத்திமானா இருந்து உன் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணணும்னா நீ இந்த நியாய பிரமாணத்தை உன் வாயை விட்டு பிரிக்க கூடாதுன்றாரு. இதுதான் உன்னுடைய இதயத்தின் தியானமா இருக்கணும்ன்றாரு. உன் எண்ணங்கள்ல அதுதான் இருக்கணும்ன்றாரு. அதுதான் அதன்படி நீ செயல்படணுன்றாரு. இதை தான் நான் வாசிக்கணும், இதை தான் நான் பேசணும், இதை தான் நான் யோசிக்கணும், இதன்படி தான் நான் செயல்படணும். இப்படி இருந்தா நான் புத்திமானாய் நடந்து கொள்வேனா, நான் என்னுடைய பலிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன். செழிப்பு எப்போ உண்டாகணும்னா வேதத்துல நான் மூழ்கி இருக்கணும். உலக ஞானத்தை காட்டிலும் வேத ஞானம் எனக்கு அதிகமா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றார், இதுதான் என் தியானம், இதுதான் என் பேச்சு, என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் வேத வார்த்தைகளா இருக்கணும். இதுதான் நான் யோசித்துட்டு இருக்கணும். இதன்படி இது நான் ஒரு காரியத்தை செய்யலைன்னா பைபிள் இது சொல்லுது, அதனால நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு இருக்கணும். இரவும் பகலும் நான் இதுல தியானமா இருந்து இதே எனக்கு பிரியமா இருந்ததுன்னா கர்த்தர் சொல்றார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. இது ஒரு மெத்தட். விசுவாசத்தின் அடிப்படையில் நான் செயல்படணும். ரெண்டாவது என்னன்னா, நான் வேதத்துல மூழ்கி இருக்கணும். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட உடனே இவ்வளவு நாள் நம்ம உலக ஞானத்தினால நிரப்பப்பட்டிருப்போம். உலகம் ஒரு இப்படிதான் யோசிக்கணும், இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம மைண்டு வித்தியாசமா இருக்கும். ஆனால் தான் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட பிறகு ரோமர் 12 முதல் 2 வசனங்களை சொல்லுது, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மனசை புதிதாக்கணும். நம்ம எப்படி புதிதாக்குவோம்? உலக சொல்றபடி இல்லை, வேதத்தின்படியாக யோசிக்க ஆரம்பிக்கணும். மைண்டை ரினியூ பண்ணணும். நான் திங்கிங் ஸ்டைலே மாறிடணும். உலகம் படி அல்ல, உலக ஞானத்தின்படி அல்ல, என்னுடைய அனுபவத்தின் படியாக அல்ல, வேதத்தின்படி நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த சேஞ்ச் நடந்தா என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகும் என்று பைபிள் சொல்லுது. ஏசாயா 26:3 என்ன சொல்லுது, யாருக்கு இந்த பூர்ண சமாதானம் கிடைக்கும்னா கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு நேராகவும் அவருடைய வார்த்தையின் மேலும் மையமாக இருக்கும்போது ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கும். அவர் மேல் விசுவாசம் உடையவர்களை கிரியை செஞ்சு பாருங்க.
கர்த்தர் தருகிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அவருடைய வார்த்தையில நீங்க அப்படியே முழுசா மூழ்கி இருந்து பாருங்க. அவருடைய வார்த்தையே உங்கள் வாயின் வார்த்தைகளா இருக்கட்டும், அதே உங்கள் இருதயத்தின் தியானமா இருக்கட்டும், அது வார்த்தையின்படியே செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருந்து பாருங்க. அவர் செய்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாயிரும். மூணாவது ஒரு மெத்தட் வச்சிருக்கிறார். நாம பெற்றுக்கொள்ளணும்னா வேதம் சொல்லுகிறது லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம கொடுக்கும் போது மனிதர்கள் உலகம் நம்முடைய மடியில வந்து கொடுக்குமா? கர்த்தர் வந்து வானத்திலேருந்து அப்படியே கூறிய பிச்சுட்டு போட போறது இல்லை. பூமிக்குரிய ரீதியில தான் நமக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருப்பாராம். ஆனா எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி கொடுப்பாராம். கொடுக்கறத பத்தி நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனா எப்படி நம்ம ஒரு உலகத்துல ஒரு பேங்க்ல போட்டா கூட மிஞ்சி போனா ஒரு 10%, 10% தானே கொடுப்பாங்க. எப்படி நம்ம கொடுக்கறத காட்டிலும் அதிகமா அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழுகிற அளவுக்கு நிறைவா எப்படி கிடைக்குதுன்னா வேத வசனம் சொல்லுது. மார்க் 10:28, 30 சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்காக வாசிக்கிறோம், எனக்காகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் யாராவது வீட்டையாவது நிலங்களையாவது இழந்தால் இம்மையிலே 100 மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம். 100 times 100 மடங்கு பலன் கிடைக்கும். நம்ம பூமியில ₹1 கொடுத்தோம்னா அவன் 10 பைசா வட்டி 15 பைசா வட்டி போட்டு கொடுப்பான். ₹1 10 பைசான்னு கொடுப்பான். ஆனா நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது ₹1 கொடுத்தா ₹100 நம்மளுக்கு திரும்ப தருகிறாராம். அந்த அளவுக்கு. ஏன்னா இது உலக ஸ்டாண்டர்ட் படி இல்லை, பரலோக ஸ்டாண்டர்ட் படியாக தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு தருகிறார். ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா? கொடுக்கறது கண்டிஷன் இல்லைங்க. கொடுக்கணும், கொடுத்தா அது ஒரு மெத்தட், நம்ம பெற்றுக்கொள்கிறது மெத்தட். ஆனா அந்த கண்டிஷன் என்னன்னா, கொடுக்கறது நம்ம இயேசுக்காக கொடுக்கணும், சுவிசேஷத்துக்காக கொடுக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஏன் கொடுக்குறாங்கன்னா, நான் கொடுத்தா எனக்கு நன்மை கிடைக்கும்னு கொடுக்கக்கூடாது, என்னுடைய நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்கறது நான் இயேசுவை நேசிக்கிறபடினால அவருக்காக கொடுக்குறேன்னு சொல்லணும், சுவிசேஷத்துக்காக கொடுக்கணும். இந்த மூலியமாக இந்த வார்த்தைகள் மற்றவங்களுக்கு போகும், சுவிசேஷம் நல்ல செய்தி அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களும் தேவ பிள்ளைகளாக மாறுவார்கள். அந்த நோக்கத்தோடு கொடுத்தீங்கன்னா இந்த உலக ஸ்டாண்டர்ட் படி அல்ல, அவருடைய ஸ்டாண்டர்ட் படியாக உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். கொடுங்க, அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல, நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியாது, அவர் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை இலவசமாய் கொடுக்கிறார், அவர் செய்து விட்டார். நீங்க உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்காக அவர் கிரியை செய்து விட்டார். அதை பெற்றுக்கொள்வதற்கு இது நான் கொடுத்தாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரேஞ்சன்ல கொடுக்கக்கூடாது. அது ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு. ஆனா கொடுக்கும்போது மனசை பார்க்கிறார், ஏன் கொடுக்குறான்? நான் நன்மை அடையணும்னு இல்லை, என் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், நன்றி உள்ளவனாக கொடுக்கிறேன். என்ன இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற விசுவாசத்துல கொடுக்குறானா? என்னை நேசித்து கொடுக்குறானா? என்னுடைய நேசத்தின் அடையாளமாக ஆண்டவருக்கு கொடுக்குறேனா? என் காணிக்கை என்னத்தை காமிக்குது? நான் மற்றவங்களை நேசிக்கிறேன்னா ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போய் கொடுக்குறேனே, அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது எதுக்கு? இதை கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும்னா கொடுக்குறோம். அன்பின் வெளிப்பாடாக தான் அந்த கிஃப்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அன்பின் வெளிப்பாடாக தான் அது இருக்கணுமே ஒழிய இதை கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும் என்ற ரீதியில் கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்கும்போது இதனால தேவனை குறித்த நல்ல செய்தி மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனிதர்களை நேசித்து அவர்களும் ரட்சிக்கப்படணும் என்ற அந்த நோக்கத்தோடு நான் கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். என்னுடைய இருதயத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு? நீ கொடுத்ததுக்கு ஏற்றபடி உனக்கு கிடைக்கப்படும். நீ கொடு, அப்பொழுது உனக்கு மடியில அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு கொடுக்கணும், சுவிசேஷ வேலைக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லுது உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுது, ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுது. கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா என்ன நோக்கத்தோடு கொடுக்கிறீர்கள் என்பது பூமிக்குரிய ரீதியிலையா பரலோக ரீதியிலையா நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை நிர்ணயிக்கும்.
பரலோக ரீதியில் அவர் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கணும்னா இருதயத்தை காண்கிறவர் உங்கள் நன்மை, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 காரியத்தை இன்னைக்கு பார்த்தோம். விசுவாசத்தில் செயல்படுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் மூழ்கி இருங்கள், கர்த்தருக்கென்று கொடுங்கள், அன்பு நிமித்தம் கொடுங்கள். அப்பொழுது பரலோக நன்மைகளால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் குறை உள்ளவர்களாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாங்கள் செய்வதெல்லாம் செழிக்க வேண்டும், வாய்க்க வேண்டும். எங்கள் ஆத்மா வாழுகிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பி நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீர் நீக்கி, ஆண்டவரே, உம்முடைய சம்பூர்ணத்தினாலும் பரிபூர்ணத்தினாலும் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில பிசாசின் ஆதிக்கம் அந்த பொருளாதார காரியங்களில் இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலும், அவருடைய வியாபாரத்திலும், அவர்களுடைய தொழிலிலும், அவர்களுடைய குடும்பத்திலிருந்து விலகுவதாக இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் அவர்கள் திருப்தி அடைவார்களாக. ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா.